ஆண்களின் உடல் சக்தியை அதிகரிக்கும் 10 அற்புத மூலிகைகள். உடல் சக்தி குறைவு, மன உற்சாகம் இல்லாமை, வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவீனமாக உணர்ந்ததுண்டா? அப்படியென்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இது வெறும் மூலிகைகள் பட்டியல் அல்ல. இது ஆண்களின் சக்தியை, நம்பிக்கையை, உயிரோட்டத்தை மீண்டும் எழுப்பும் ஒரு வழிகாட்டி. இது உங்க சக்தியின் ரகசியம். வாங்க மூலிகைகள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம டாப் 10 அனைத்தும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். 10. துளசியின் பயன்கள் காய்ச்சல், சளி, இருமல் போன்ற நோய்களை குணப்படுத்துவதுடன் மன அழுத்தத்தை குறைக்கவும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன. மேலும் இதிலுள்ள பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக பல நோய்களை தடுக்கிறது. துளசியிலுள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகின்றன. 9. மக்காரூட். மக்காரூட் என்பது பெருமளவில் வளரும் ஒரு தாவரமாகும். இது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது மற்றும் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டுள்ளது. இது ஆற்றலை அதிகரிக்கும், மனநிலையை மேம்படுத்தும், ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்கும் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு உதவும் என்று கூறப்படுகிறது. மக்காரூட் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ஆற்றல் மிக்க மூலப்பொருளாகும். இது உடலின் உயிர்ச்சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. 8. கருஞ்சீரகம். சாவை தவிர அனைத்து வகையான நோய்களையும் தடுக்கும் ஆற்றல் கருஞ்சீரகத்திற்கு உண்டு என்பார்கள். இது ஒன்றே கருஞ்சீரகத்தின் பயனை விவரிக்க போதுமானது ஆகும். கருஞ்சீரகத்தில் உள்ள தைமோகுயினன் என்ற வேதிப்பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. இதில் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற உடலுக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. கருஞ்சீரகம் பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டது. 7. சஃபேத் முஸ்லி. சஃபேத் முஸ்லி என்பது வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு அரிய மருத்துவ மூலிகையாகும். இது ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், ஆற்றலை அதிகரித்தல் மற்றும் சோர்வை போக்குதல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டுள்ளது. இந்த மூலிகை ஆயுர்வேத மருத்துவத்தில் பல மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது இயற்கையான வயாக்ரா என்றும் அழைக்கப்படுகிறது. 6. வெள்ளரி விதை. வெள்ளரி விதை என்பது வெள்ளரிக்காய் விதையை குறிக்கிறது. இது ஆரோக்கியமானதாகவும் பல மருத்துவ நன்மைகளைக் கொண்டதாகவும் கருதப்படுகிறது. இதில் நார்ச்சத்து, குறைந்த கலோரிகள் மற்றும் பல தாதுக்கள் உள்ளன. மேலும் இது எடை குறைப்பு, செரிமான ஆரோக்கியம் மற்றும் பிற ஆரோக்கிய நன்மைகளுக்கு உதவுகிறது. ஆளி விதை மற்றும் பூசணி விதை போன்ற மற்ற விதைகளைப் போலவே வெள்ளரி விதையையும் நமது உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. 5. ஜின்செங். ஜின்செங் என்பது பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகையாகும். இது பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டுள்ளது. இதன் முக்கிய நன்மைகள்: இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதல், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துதல், நீரிழிவு மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சையளிப்பதற்கான உதவி மற்றும் பாலியல் பிரச்சினைகளை சரிசெய்தல். விரைப்புத்தன்மை மற்றும் பாலியல் உணர்வை தூண்டுவதில் இது உதவுகிறது. உடல் பருமனை குறைக்க முயற்சிக்கும்போது வாழ்க்கை முறை காரணிகளுடன் ஜின்செங் சேர்ப்பது உதவும். 4. வெந்தயம். வெந்தயம் என்பது சமையலிலும் மருத்துவத்திலும் பயன்படும் ஒரு மூலிகைப் பொருளாகும். இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. 3. குங்குமப்பூ. குங்குமப்பூ என்பது குரோக்கசு சட்டைவசு என்ற செடியின் பூக்களில் இருந்து எடுக்கப்படும் ஒரு நறுமணப் பொருளாகும். இது சமையலில் சுவை, நிறம் மற்றும் வாசனைக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது உலகின் மிக விலை உயர்ந்த நறுமணப் பொருட்களில் ஒன்றாகும். குங்குமப்பூவை ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுத்துகின்றனர். இது செரிமான பிரச்சனைகள், இருமல், தலைவலி மற்றும் காய்ச்சல் போன்ற பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. 2. சதாவரி. சதாவரியின் முக்கிய பயன்கள் பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலைப்படுத்துதல், மாதவிடாய் மற்றும் மெனோபாஸ் காலங்களில் உதவுதல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் ஆகும். இது கருப்பை டானிக்காகவும் செயல்படுகிறது. மேலும் வாத நோய் மற்றும் இருமல் சிகிச்சையிலும் வளரும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கவும் இது பயன்படுகிறது.
சதாவரி இலைகளை வேக வைத்து வாத நோய் மற்றும் இருமல் சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம். வயிற்றுப்போக்கு சிகிச்சையில் உதவுகிறது. இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும். 1. அஸ்வகந்தா. அஸ்வகந்தாவின் முக்கிய பயன்கள் மன அழுத்தத்தை குறைத்தல், நினைவாற்றலை அதிகரித்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துதல், வீக்கத்தை குறைத்தல் மற்றும் வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துதல் ஆகும். இது ஆயுர்வேத மருத்துவத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் ஒரு மூலிகையாகும். இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் மகிழ்ச்சியை விரிவுபடுத்தும் மூலிகை. அஸ்வகந்தா மேம்பட்ட விந்தணு தரத்துடன் தொடர்புடையது. இதன் விளைவாக ஆண்களின் கருவுறுதல் திறன் அதிகரிக்கிறது. நாம் பவர்ஃபுல் ஆவதற்கு கெமிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் வேண்டாம். இந்த நேச்சர் கொடுத்த 10 மூலிகைகள் போதுமே. உங்கள் உடலை நேசிங்க, அதை வளர்த்துக் கொள்ளுங்க. நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றி நாளாகும். மூலிகைகளை எடுத்துக் கொள்வதற்கு முன் மருத்துவரை அணுகுவது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. காமெண்ட்ல நேச்சுரல் பவர் என்று எழுதுங்க மற்றும் டாப் 10 அனைத்தும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ஸ்பைரிங் தகவல்களுடன் சந்திப்போம்.